ஓகே, நாங்கள் முதல்ல அது கொஸ்டினை பார்ப்போம். வையனும் அசேதன சேர்வையானது ஐதானி HCl தாக்கமுற விடப்பட்ட போது நிறமற்ற கரைசல் ஒன்றும் மனமுள்ள வாயு ஒன்றும் கிடைத்தன. அதாவது வைன்னு சொல்லக்கூடிய ஒரு அசேதன சேர்வைக்குதான். இந்த அசேதன சேர்வை என்ன செய்யறாங்க, HClஓட தாக்கம் அடைகிற டைம்ல வந்துட்டு எங்களுக்கு ஒரு கரைசல் ஒன்று வருகிறான். அது என்ன கரைசல்? நிறமற்ற கரைசல் ஆகிக்கிற நிறமற்ற கரைசல் ஒன்றும் அதே மாதிரி மனமுள்ள வாயு ஒன்றும் வருகிறான். மனமுள்ள வாயு ஒன்றும் கிடைத்தது. அப்ப இந்த கரைசல் பன்சன் சுவாலையில் பிடிக்கும் போது சிவப்பு ஊதா நிறத்தை கொடுத்தது. அப்ப இந்த கரைசலை வந்துட்டு பன்சன் சுவாலையில வந்துட்டு பிடிக்கிற டைம்ல வந்துட்டு எங்களுக்கு சிவப்பு ஊதா வருகுது. அதே மாதிரி இந்த வாயுவை வந்துட்டு நாங்க NiNO3 நிக்கல் நைட்ரேட்டோட வந்துட்டு பிடிக்கிற டைம்ல கருநீர வீழ்படிவு கொண்டு வருகுது. கருநீர வீழ்படிவு. இந்த வையின்னு சொல்றது என்னன்றதான் எங்களோட கேள்வி. ஓகே, இப்போ வந்துட்டு எங்களுக்கு இது வந்துட்டு மெயினாக பன்ச சுவாலையிட நிறங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வையை வந்துட்டு நாங்கள் அமிலத்தில் வந்துட்டு HCl போடுற டைமில் நிறமற்ற கரைசல் வருதா, அதை பன்ச சுவாலையில் பிரிக்கிட்டு சிவப்பு தான் வருதா. நாங்கள் சுவாலை பரிசோதனை S பிளாக்குக்கு தானே செய்வோம். அதில் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். அதே மாதிரி கூட்டம் 1 எல்லாத்துக்கும் நாங்கள் பன்ச சுவாலை பரிசோதனை செய்வோம். ஆனால் இதே வந்துட்டு கூட்டம் 2க்கு கல்சியம், ஸ்ட்ராஞ்சியம், பேரியத்துக்கு தான் செய்வோம். இப்போ லித்தியத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லித்தியத்துக்கு வந்துட்டு என்ன கலர்? கிரிம்சன் சிவப்பு. அதே மாதிரி ஸ்ட்ராஞ்சியத்துக்கும் கிரிம்சன் சிவப்பு தான். இதுவும் கிரிம்சன் சிவப்பு. அதே மாதிரி 2ஆம் கூட்டத்தில் வந்துட்டு ஸ்ட்ராஞ்சியத்துக்கும் வந்துட்டு கிரிம்சன் சிவப்பு. அதே மாதிரி சோடியத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் நிறம். நான் சொல்லிக்கிறேன், ஷோர்ட் ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லி தந்திக்கிறேன். சோடி பொன் மஞ்சள் நிறமான வேண்டி ஆஃபம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் தானே, இது 3க்குமே ஊதாண்டு தான் வரும். அதில் பொட்டாசியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வு ஊதாண்டு சொல்லுவோம். இதை வந்துட்டு ரிலக்குன்னு சொல்கிறேன். செவ்வூதா அல்லது ரிலக். ரிசோர்ஸ் புக்கு ரிலக்குன்னு தந்திக்கிறாங்க. அடுத்து ருபீடியம். இது நான் சொல்லிக்கிறேன், பிரெட்டை ஆஃபம் வச்சுக்கோங்க. ஊதாண்டு வரும், ஆனால் பிரெட். அப்போ சிவப்பு ஊதாண்டு தானே, சிவப்பு ஊதா. இது வந்துட்டு நீல ஊதா. சிஐ ஆஃபம் வச்சுக்கோண்டா இது ஊதா. இப்போ இந்த பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் லாஸ்ட் கேட்குற 3க்குமே வந்துட்டு ஊதாண்டு வரும். முதலாவதுக்கு வந்துட்டு செவ்வூதா, 2வது ருபீடியம் சொல்லிக்கிற பிரெட்டை ஆஃபம் வச்சுக்கோங்க சிவப்பு ஊதா. இதுவும் சிஐ ஆஃபம் வச்சுக்கோண்டா நீல ஊதா. கடை நீல கடத்தனே, அவன் நீல ஊதான்னு சொல்லி ஆஃபம் வச்சுக்கோங்க. கல்சியத்துக்கு வந்துட்டு நான் சொன்னேன் செங்கலை ஆஃபம் வச்சுக்கோங்க. செங்கல். அப்ப செங்கட்டி சிவப்பு, செம்மஞ்சள் சிவப்பு. அடுத்தது பேரியம் சொல்றது வந்துட்டு மஞ்சள் பச்சை. அப்ப உங்களுக்கு சிவப்பு ஊதா வருகுதுன்னு சொன்னா, சிவப்பு ஊதாண்டு சரி வருகுதுன்னு சொன்னாலே யார் அது? ருபீடியம். அவை ருபீடியமா இந்திக்கணும். ருபீடியம் இதனுடைய கரைசலாகத்தான் இந்திக்கணும். இது அதாவது Rb+ இதில் இந்திக்கணும். அப்ப இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது வராது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா 4வது வராது, 5வது வராது. இப்போ வந்துட்டு கருநிற வீழ்படிவு வருதுதான், மனமுள்ள வாயு கொண்டு வருதுதான். அந்த மனமுள்ள வாயுவை வந்துட்டு நிக்கலோட போடுகிற கருநிற வீழ்படிவு. எங்களுக்கு தெரியும் நிக்கல் எஸ்ன்னு சொல்றது வந்துட்டு ஒரு கருநிற வீழ்படிவு. நாங்கள் பண்பறி கூட்டத்தில் படிச்சுக்கிறோம் தானே. அப்போ என்ன வாயு வந்திக்கணும்? H2S வாயு வந்துட்டு வந்திக்கணும். அப்போ இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய கற்றையன் வந்துட்டு ருபீடியம் ஐந்திக்கணும். அதே மாதிரி இங்கே இந்த வயல காணப்படக்கூடிய அன்னையன் வந்துட்டு S2- ஐந்திக்கணும். ஆகவே Rb2S சரி வரும். அப்போ Rb2S எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். இப்போ நாங்கள் இதில் என்ன கற்றையன் என்ன கண்டுபிடிச்சா சரி. இப்போ நம்ம பார்ட் 2ல தான் செய்கிற மாதிரி தான். இப்போ இது இருக்கக்கூடிய கற்றையினை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சுவாலை பரிசோதனை தரவு தந்திக்கிறாங்க. இதில் இருக்கிற அன்னையனை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டிதான் H2S போடுகிற கருநிற வீழ்படிவு வருகிறது. அதாவது S2- தானே, அதுவும் நிக்கலஸும் கருநிற வீழ்படிவு தானே. அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். ஓகே, அடுத்த 2வது கொஸ்டின். 3D தாண்டல் மூலகங்களை பொறுத்தவரையில் பின்வரும் கூற்றுக்களுள் எது உண்மையற்றது? 3D தாண்டல் மூலங்கள். 3Dன்னு சொன்னால் யார் வரும்? ஸ்காண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மங்கனஸ், இரும்பு, கொபால்ட், அடுத்தது நிக்கல், அடுத்தது செப்பு, நாகம். இதெல்லாம் 3D மூலகங்கள். ஓகே, இதில் முதலாவது சொல்றாங்க இழிவு நீர் ஒட்சியேட் எண்ணெய் காட்டுவது செப்பு ஆகும். இப்போ ஒட்சியேட்டன் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஸ்காண்டியம் +3 சரி வரும். டைட்டேனியம் +4, வெனடியம் +5 இருக்குது, குரோமியம் +3 இருக்குது, எம்என் +2, எஃபிக்கு வந்துட்டு +2வும் பார்ப்போம் +3யும் பார்ப்போம், கொபால்ட்டுக்கு +2வும் பார்ப்போம் +3யும் பார்ப்போம், நிக்கலுக்கு +2 பார்ப்போம், செப்புக்கு +1ம் பார்ப்போம் +2வும் பார்ப்போம். அதே மாதிரி ஜெட்டனுக்கு +2. ஆகவே இரிவு ஒட்சியேட்டன் வந்துட்டு செப்புக்கு தான் நிற்கிது +1 சார் ஒட்சியேற்றன். அப்போ இரிவு நேர் ஒட்சியேட்டனை காட்டுறது செப்புண்டு சொல்றது சரிதானே. இரண்டாவது, இம்மூலகங்களில் 2 அயன்கள் ஒரே இலத்திர நிலையமைப்பு கொண்டிருக்கலாம். இப்போ ஸ்காண்டியம் 3%, டைட்டேனியம் 4% பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரே இலத்திர நிலையமைப்பு தான். இதுக்கு என்ன வரும்? 4s2 3d1 தானே. 3p6 3p6 ஸோ முடிஞ்சு 4s2 3d1 சரி வரும். இதுவும் 3p6 முடிஞ்சு 4s2 3d2 சரி மாறும். அப்போ இங்கே +3 இழக்கப்படுதுன்னு சொன்னால் s ஆர்பிட்டல் d ஆர்பிட்டல் ரெண்டுமே போகும். அது 3p6 முடியும். அதே மாதிரி இங்கே 4 இடத்துல இருக்கப்படுதுன்னு இங்கே போகும் 3p6 முடியும். அப்போ இது ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே இடத்துல நினைப்பு தான். அப்போ 2 அயன்களுக்கு ஒரே இடத்துல நினைப்பிக்க முடியாது சரிதான். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்பு 2+, Zn2+, டைட்டேனியம் 4+ ஆகியவற்றை கொண்ட சேர்வைகள் வெள்ளை நிறம் உடையவை. இப்போ 3D பிளாக்ல வந்துட்டு நிறமற்றவை ஆகிக்கணும்னு சொன்னால் முதலாவது பகுதியாக நிரப்பப்பட்ட ஓபிட்டர்கள் வந்து இல்லாமிக்கணும். பகுதியாக நிரப்பப்பட்ட ஓபிட்டர்கள் இது அமைந்தா அது வந்துட்டு நிறத்தை காட்டாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்று வந்துட்டு D0 அதே மாதிரி D10 இருந்தாலும் கூட இவை வந்துட்டு நிறமற்றவையாக காணப்படும். நிறமற்றவை ஒன்று வந்துட்டு பகுதியாக நிரப்பப்பட்ட ஓபிட்டர்கள் இது அமைக்கணும். அதே மாதிரி D0 D10 இருந்தாலும் கூட முற்றாக நிரப்பப்பட்டதாக இருந்தாலும் கூட அது வந்து நிறமற்றவை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இப்போ அதுக்கு வந்துட்டு 3D பிளாக் நிறமற்றாக்கள் யாரு? ஸ்காண்டியம் 3+. ஸ்காண்டியம் 3+க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் D0 S0ன்னு சொல்லி வரும். அவங்க D0 வைக்கிறதால வந்துட்டு அதுக்கு நிறம் இல்லை. அதே மாதிரி Zn2+. Zn2+க்கு வந்துட்டு D10 S0ன்னு சொல்லி வரும். அப்போ இது வந்து D10 வைக்குது. அப்போ அதால அதுக்கு நிறம் இல்லை. அதே மாதிரி டைட்டேனியத்தினுடைய +4. டைட்டேனியம் +4 பார்த்தீங்கன்னு சொன்னால் D0 S0 வரும். அதே மாதிரி செப்பு ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா D10 S0 வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறமற்றவையாக காணப்படும். நிறமற்றவை. அப்போ செப்பு ப்ளஸ் Zn2+, டைட்டேனியம் 4+ ஆகிய சேர்வைகள் வெள்ளை நிறமுடையவை. நிறமற்றவை வெள்ளை நிறத்தை தான் சொல்ல வராங்க. அப்போ சரிதானே. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூலகங்களின் அயன்கள் நீர்க்கரைசல் நிலையில் அமில இயற்பினை தோற்றுவிக்கணும். இப்போ நீர்க்கரைசல் சிக்கல் அயன்களை உருவாக்கும். இந்த சிக்கல் அயன்களை உருவாக்குற டைம்ல OH- வந்து இணையாக எடுத்துக்கொள்ளும். அப்போ H+ விடுவிக்கும். H+ விடுவிக்கிறதால அது வந்துட்டு அமில இயற்பை தோற்றுவிக்கும். அயன்கள் நீர்க்கரைசல்கள் OH- இணையாக எடுத்துக்கொண்டு H+ விடுவிக்கும். ஆகவே நீர்க்கரைசல்கள் வந்துட்டு அமில இயற்பிக்கும் என்று சொல்றது சரி. அடுத்த இவற்றின் ஆக்சைடுகள் ஹைட்ராக்சைடுகள் வந்துட்டு மின் அமிலத்தன்மையுடைய சரிக்குது. இது இப்போ ஆக்சைடு 3D பிளாக்கினுடைய ஆக்சைடு ஹைட்ராக்சைடுகள் வந்துட்டு காரத்தன்மையை தான் காட்டும். காரத்தன்மை. நீர்க்கரைசல்கள் வந்துட்டு அமில இயல்பை காட்டும். ஆக்சைடு ஹைட்ராக்சைடுகள் வந்துட்டு காரத்தன்மையை காட்டும். அப்போ பிரியானத்தனை கேட்டிக்கிறாங்க. அப்போ எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர். அடுத்தது ABC ஆகியன 3 கற்றையன்கள் ஆகும். இவை வெவ்வேறாகும். முதலாவது NH4 உடன் கருப்பு வீழ்படிவுகளை உண்டாக்குவதுடன் ஏபிசி என்னன்னு கேட்டிக்கிறேன். கருப்பு வீழ்படிவை உருவாக்குதான். அதாவது S2- கருப்பு வீழ்படிவு. இப்போ S2- வந்துட்டு கருப்பு வீழ்படிவுகளை தாராக்கள் யாரு? PbS வந்துட்டு கருப்பு நிறமாகிக்கும். அதே மாதிரி CuS வந்துட்டு கருப்பு நிறம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா Bi2S3 கருப்பு நிறமாகிக்கும். அதே மாதிரி HgS வந்துட்டு கருப்பு நிறமாகிக்கும். Ag2S வந்துட்டு கருப்பு நிறமாகிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பண்படு கூட்டம் 4ல பார்த்தீங்கன்னா கொபால்ட் S அதே மாதிரி நிக்கல் S. கொபால்ட்டினுடைய சல்பைட் அதே மாதிரி நிக்கல் இது எல்லாமே வந்துட்டு கருப்பு நிறத்தை காட்டக்கூடியாக்கள். இவங்கள் ஒரு ஆளாக வரணும். இப்போ ZnS பார்த்தீங்கன்னு சொன்னால் ZnS சொல்றது வந்துட்டு வெள்ளை நிறம். அவை இருப்பில ZnS எப்படியுமே வராது. PbS சரியாக வரும். அதே மாதிரி பேரியம் 2+. பேரியத்துக்கு கார்பனேட் தான் வரும், சல்ஃபைட்டுக்கள் வராது. அப்போ முதலாவது பிள்ளை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அலுமினியம் வராது. அலுமினியத்துக்கு ஹைட்ராக்சைடை தான் நம்ம பார்ப்போம். அப்போ ரெண்டாவதும் பிள்ளை. மூணாவது பார்த்தீங்கன்னா Zn வந்துட்டு Znக்கு வந்துட்டு என்ன வெள்ளை நிறம். அப்போ அதுவும் வராது. நாலாவது எல்லாம் வருது Fe2+ வருகிறது. Fe2+க்கும் வந்துட்டு FeSம் கருப்பு நிறம் தான். அதே மாதிரி
BI3+ வருது. அப்போ இது வருகுது, இது வருகுது. அதே மாதிரி PB2+. அவை 4வது சரியாகிக்குது. 5வது பார்த்தீங்கன்னு சொன்னா குரோமியம். குரோமியத்துக்கு பிறகு நாங்கள் என்னத்தை பார்ப்போம்? குரோமியத்துக்கு ஹைட்ராக்சைடு தான் பார்ப்போம். அப்போ அதாவது 5வதும் வராது. அப்போ இதிலே நாங்கள் சொல்லலாம் 4வது ஆன்சர் உண்டு. அடுத்து இன்னொரு தரவும் தாராங்க. NH4OH உடன் தாக்கம் புரிந்து மிகையான சோதனை பொருள் கரையாத வீழ்படிவுகளை உண்டாக்கும். அதாவது மிகை அமோனியாத கரையாத வீழ்படிவு. மிகை அமோனியாத கரையிறாக்கள் யாருகிறார்? கோடிங் எண்ணி ஆஃபம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. இதான் மிகை அமோனியாத கரைப்பவை. மிகை அமோனியாத கரையிறாக்கள். இப்போ கரையிறாக்கள்னு சொன்னால் கோன்னு சொன்னால் கொபால்ட், அதே மாதிரி குரோமியம், இதுவும் குரோமியம், அதே மாதிரி இதுவும் கெட்மியம், அதே மாதிரி நிக்கல், மாற்றி பாருங்க சொன்னேன் நிக்கல். அதே மாதிரி ஜிங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிக்கல், அடுத்தது ஜெட்டன், அடுத்த லாஸ்ட்டுக்கு ஜிக்கிறதால ஏஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இவங்க தான் வந்துட்டு மிகை அமோனியாத கரையிறாக்கள். நியூ சிலபஸ் படி வந்துட்டு கோடிங்ல ஆர் வராது, குரோமியம் வராது. ஓல்ட் சிலபஸ்ல தான் குரோமியம் இல்லை. நியூ சிலபஸ்ல வந்துட்டு குரோமியம் வந்துட்டு மிகை அமோனியாத கரையாது, அதாவது ஹைட்ராக்சைடு வீழ்படிவாகத்தான் நீக்கும். குரோமியம் OH த்ரைஸாகத்தான் நீக்கும். இது வந்துட்டு கரையாதுன்னு தான் தெரிவிக்கிறாங்க. இப்போ கோடிங். அப்போ கொபால்ட், கெட்மியம், அடுத்த நிக்கல், அடுத்த ஜெட்டன், ஏஜி. அப்போ இவங்க தான் கரையாது. அப்போ இவங்க ஒரு ஆளா ஐக்கப்பட வீழ்படிவு கரையாத வீழ்படிவு இவங்க ஒரு ஆளா ஐக்கப்பட. இப்போ 4வது பாருங்க PB2+, BI3+, Fe2+. அவங்க ஒரு ஆள் இதை தானே. இப்போ 4வது சரி தானே. இப்போ எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகையான நீர்மை KI கரைசலுக்கு ICL சேர்க்கும் போது இப்போ மிகை KIக்கு வந்துட்டு ICL போட்டால் எங்களுக்கு வந்துட்டு I2 வரும். இந்த I2 வந்துட்டு என்ன செய்யும் சொன்னால் மிகை KIல கரையும். மிகை KIல கரைந்து I3- உருவாக்கும். அப்போ என்ன செய்யும்? KI உருவாகின்றது. அப்போ எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். இங்கே I2 உருவாகி இந்த I2 மிகை KIல கரையும், உருவாகிற I2, அதாவது I3- வருகிறது. இந்த I3- என்ன KI தானே. அவை KI உருவாகிறது. அப்போ 3வது ஆன்சர். அடுத்தது வந்துட்டு ஆக்சிஜன் அதே மாதிரி ஆக்சைடுக்கு தொடர்பாக பின்வரும் கூற்றுக்கள் எது உண்மையானது அன்று? ஆக்சிஜன் மூலக்கூறு ஒரு சிக்மா பிணைப்பினையும் ஒரு பை பிணைப்பையும் கொண்டது. ஆக்சிஜன் O2 தானே. O2 கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். அப்போ இதில் வந்துட்டு ஒன்று சிக்மா பொண்டாய்க்கும், ஒன்று பை பொண்டாய்க்கும். இப்போ நைட்ரஜன் எடுத்தீங்கன்னு சொன்னால் ட்ரிபிள் பாண்ட் தானே. அப்போ இங்கே வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு சிக்மா பாண்ட் தான் நீக்கும், மற்றதெல்லாம் பை பாண்ட். அவங்க ஒரு சிக்மா பாண்ட், 2 பை பாண்ட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட். அவை ஒரு சிக்மா பிணைப்பையும் ஒரு பை பிணைப்பையும் கொண்டு வந்தது என்று சரி. 2வது பாருங்க, ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள 2வது மின்னெதிரான மூலகம். இப்போ ஆவர்த்தன அட்டவணையில் வந்து மின்னத்தன்மை ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆகும் கூட ஃப்ளோரினுக்கு இப்படி தானே வரும். பொங்கல் பிரதர் ECPH. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோதான். பொங்கல் FONCL, அதாவது பொங்கல். இது வந்துட்டு பிரதர் ECPH. பொங்கல் பிரதர் ECPH. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடிக்கும் உங்களோட மெத்தட் நீங்கள் வந்துட்டு ஈஸியான மெத்தடை வச்சுருந்து அதை ரிமைண்ட் பண்ணி மேலும். ஓகே தானே. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் கூட மின்னத்தன்மை ஃப்ளோரினுக்கு, அதுக்கப்புறம் 2வது ஆக்சிஜனுக்கு. இப்போ ஆவர்த்தன அட்டவணையில் 2வது மின்னெதிரான மூலகம்னு சொன்னால் ஆக்சிஜன் சரிதானே. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உலோகங்களுடன் உருவாகும் ஆக்சைடுகள் யாவும் அயனிக் ஆக்சைடுகள் ஆகும். இப்போ உலோகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்னீசியம் வந்துட்டு O2 தாக்கம் புரிஞ்சு MgO உருவாக்கும். இது ஒரு அயனிக் ஆக்சைடு ஆகிக்கும். அதே மாதிரி ஜெட்டன் ஆக்சைடை பார்த்தாலும் கூட இதுவும் அயனிக் ஆக்சைடு ஆகிக்கும். ZnO உருவாகும். அப்போ அது சரி. உலோகங்களோட உருவாக்குறது அயனிக் ஆக்சைடுகளாக தான் நிற்கிறேன். அடுத்து அலோகங்களோட அமிலத்தன்மையான ஆக்சைடுகளை தோற்றுவிக்கும். இப்போ அலோகங்களோட தோற்றுவிக்கிற ஆக்சைடுகள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலோகங்களோட வந்துட்டு SO2 வரும். SO2 அமிலத்தன்மை. அதே மாதிரி CO2, P2O5, AS2O3. அப்போ இதுதான் வந்துட்டு அலோகங்கள். SO2 CO2 எல்லாம் வருது தானே. அப்போ SO2 CO2 சொல்றதால அமிலத்தன்மை. அப்போ அமிலத்தன்மையான ஆக்சைடுகளை உருவாக்கும். சரிதானே. அடுத்தது வந்துட்டு ஆக்சிஜன் அதன் சேர்வைகளில் வலுவளவு 2, 4 எடுத்துக்கொள்ளும். ஆக்சிஜனுக்கு வலுவு 2 தான் வரும். நாங்கள் 4 வந்துட்டு சேர்வைகளுக்கு எழுதுறது. அப்போ 5 பிழை. அப்போ எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர். அடுத்தது குறித்த மூலகம் ஒன்றின் கற்றையின் அடங்கிய நீர்க்கரைசலின் பகுதி ஒன்றுக்கு திண்ம KSCN சொன்னா SCN மைனஸை போட்டு சேர்க்கப்பட்ட போது சிவப்பு நிறம் பெறப்படவில்லை. அப்போ ஒரு கற்றையின் அடங்கிய ஒரு நீர் கரைசலுவை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில் திண்ம KSCN போடக்கிட்ட சிவப்பு நிறம் கிடைக்கலையா. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிக்கும் SCN- தானே. SCN- நாங்கள் Fe3+ போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு சிவப்பு நிறம் வரும்.
சிவப்பு நிறம் வரும். ஆனா இதுவே வந்துட்டு SCN மைனஸ் கூட வந்துட்டு நாங்க Fe2+ போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு சிவப்பு நிறம் வராது. இங்க சிவப்பு நிறம் வரலன்னு சொன்னா இதுக்குள்ள வந்துட்டு Fe3+ வந்துட்டு இது என்ற முடிவுக்கு வரணும். அப்ப Fe3+ இருந்திருக்கலான்றது இது. அடுத்தது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா ஆரம்ப கரைசல் இன்னொரு பகுதிக்கு, அப்ப இந்த ஆரம்ப கரைசல் இன்னொரு பகுதி எடுத்து அதுக்கு நீர் அமோனியா சேர்க்கப்பட்டு சிறிது நேரம் விடப்பட்டது. அப்ப நீர் அமோனியா சேர்த்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு இதில் பெறப்பட்ட விளைபொருள் ஐதான் HCl சேர்ப்பதன் மூலம் அமிலமாக்கப்பட்டது. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீர் அமோனியா போட்டுட்டு அதுக்கு பிறகு HCl போட்டு அமிலமாக்குறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா திண்ம KSCN அதாவது SCN மைனஸ் போட்டுக்கிட்டு சிவப்பு நிறம் பெறப்படுகிறதா. அப்ப இங்க நாங்க அமோனியா போட்டு HCl வந்துட்டு ஐதாக்கிட்ட Fe3+ உருவாகிக்குது. அப்படி Fe3+ உருவாகினதால தான் நாங்க வந்துட்டு திரும்ப SCN மைனஸை போடக்கிட்டு இதுக்கு என்ன செய்யுது சிவப்பு நிறம் வருகுது. ஆரம்பத்துல சிவப்பு நிறம் வரல, ஆனா நாங்க வந்துட்டு அமோனியா போட்டு ஐதான் HCl போட்டு ஐதாக்கிட்ட அமிலமாக்குற டைம்ல எங்களுக்கு சிவப்பு நிறம் வருகுதுன்னா ஆரம்பத்தில் இந்த Fe2+ வந்துட்டு என்னவா மாறிக்குது Fe3+ ஆக மாறிக்குது. Fe3+ ஆக மாறி சிவப்பு நிறம் வருது. டிரெக்டா Fe2+ வந்துட்டு தான் நீக்குது. டிரெக்ட் Fe3+ இருந்துச்சுன்னா ஆரம்பத்துல நாங்க வந்துட்டு டிரெக்ட் SCN மைனஸை போடக்கிட்டே வந்து சிவப்பு நிறம் வந்திருக்கோம். அப்படி வரல தானே. Fe3+ இந்திக்கிறதா Fe2+ தான் இந்திக்கணும். அதான் Fe3+ ஆக மாறி திரும்ப ரெண்டாவது பரிசோதனையில வந்து சிவப்பு நிறத்தை கொடுக்குது. அப்ப ஆரம்பத்தில் இருந்தது என்னவா இந்திக்கும் நாங்க எடுத்துக்கொண்ட கற்றையின் என்னவா இந்திக்கும் Fe2+ ஆக இந்திக்க கூடும். அது எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். அடுத்தது வந்துட்டு பின்னொன்று எதையவே AgNO3 கரைசலுடன் வெண்ணிற வீழ்படி ஒன்றை கொடுக்கின்றது. இவங்க AgNO3 சொன்னா Ag+ம் NO3- மிக்க போறேன். இவங்க முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா பேரியம் 2+ம் NO3- மிக்கும். இப்போ முதலாவது பேரியம் 2+ என்ன செய்யலாம் பேரியம் NO3யோட சேரலாம். அப்போ பேரியம் 2+ NO3- இருக்கிற எல்லா கற்றைன்கிற NO3- வந்துட்டு கரையும். எல்லா கற்றைன்களுடைய NO3-, அதே மாதிரி பைகார்பனேட்டுக்கள், அதே மாதிரி Cr2O7 2-, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா CH3C+O-, இது வந்துட்டு எல்லா கற்றைன்களுக்குமே கரையிறேன். அப்போ NO3- வந்து எல்லா கற்றைன்களுக்குமே கரையும். அப்போ NO3- வீழ்படி ஒன்று வரப்போறது. அதே மாதிரி ஏஜிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா AgCl தான் வீழ்படிவு. ஏஜியினுடைய ஹைட்ரோக்சைட்டோ சல்ஃபைட்டோ வீழ்படிவு இல்லை. அப்போ எதுவுமே வந்துட்டு வீழ்படிவு பெறப்படாது. எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர். ஓகே, அடுத்தது H2O2 தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் உண்மையானது. H2O2 சொன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. இப்ப ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்துட்டு திரவ நிலை புத்தக அமைப்பை கொண்டு இருக்கும். சரிதானே? டிரெக்டா தியரி கேள்வி. அது வந்துட்டு திறந்த புத்தக வடிவம்னு சொல்லி பார்த்திருப்போம் திரவ நிலையில. அடுத்தது வெளிற்றும் கருவியாக தொழிற்படும். சரிதானே? வெளிற்றும் கருவியாகவும் தொழிற்படும், கிருமி கொல்லியாகவும் தொழிற்படும். அதே மாதிரி H2O2 ஒட்சியேற்றும் கருவியும் தான், தாழ்த்தும் கருவியும் தான். அதுவும் சரி. அதே மாதிரி H2O2 கொதிநிலையானது H2Oவின் கொதிநிலையிலும் குறைவாகும். இப்போ H2O2லையும் சரி, அதே மாதிரி H2Oலையும் சரி 2 ஹைட்ரஜன் மட்டும் தான் நீக்க போறேன். அப்ப நாங்க யாரை பார்க்கணும்? மூலக்கூற்று திணிவை பார்க்கணும். மூலக்கூற்று திணிவு வந்துட்டு H2O விட H2O2க்கு தான் மூலக்கூற்று திணிவு கூட. மூலக்கூற்று திணிவு யாருக்கு கூடுதல் ஆகிக்குதோ அவரோட கொதிநிலை கூடுதல் ஆகிக்கும். ஆகவே கொதிநிலை வந்துட்டு யாருக்கு கூடுதல் ஆகிக்கும்? ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு தான் நீரை விட கூடுதலாக இந்திக்கும். இவங்க மாறி செடிக்கிறாங்க. H2O2 கொதிநிலை வந்து H2Oட நீரோட கொதிநிலையை விட குறைய செடிக்கிறதால பித. இப்ப A, B, C எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர். ஓகே, அடுத்தது 9வது கற்றன்களுக்கான பண்பறிப்பு பரிசோதனையில கூட்டம் 4ல நிக்கலஸ், கொபால்ட், ZnS, MnS ஆகியோர் வீழ்படிவாக்கப்படுகின்றன. கூட்டம் 4 வீழ்படிவாகிறாக்கள் யாரு? கொபால்ட்டினுடைய 2+, அதே மாதிரி நிக்கலினுடைய 2+ வீழ்படிவாம், Zn 2+, அதே மாதிரி Mn 2+ வீழ்படிவாம். இதுல கலர் தெரிஞ்சுக்கணும். இப்ப கொபால்ட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் ஒரு ஷார்ட் மாதிரி ஆஃப் வச்சுக்கணும் சொன்னா கொம்பனும் நீயும் கருப்பு. இப்ப கொபால்ட்டும் நிக்கல் 2+ம் கருப்பு. நான் வெள்ளை, மகன் பிங்க். அதாவது இது வந்துட்டு பிங்க் கலர் ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கொம்பனும் நீயும் கருப்பு, நான் வெள்ளை, மகன் பிங்க். இப்படிதான் பண்பறி கூட்டம் 4 இருக்கிற கலர்ஸ். அப்ப சரித்தானே? வீழ்படிவாகிறது 4 கற்றாயன்கள். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 4 கற்றாயன்கட கரைதிறன் பெருக்கம் சமண்டு செதிக்கிறாங்க. இது இந்த 4 கற்றாயன்கட கரைதிறன் பெருக்கம் அதிகமாக ஆயிக்கும். ஆனா கரைதிறன் பெருக்கம் எல்லாத்துக்கும் சமனாயிக்காது. ஆனா மத்தாக்கள் ஒப்பிலக்கிட்டு இவங்களோட கரைதிறன் பெருக்கம் அதிகமாகிக்கும் KSP. அப்ப அதாவது S2- வந்து அதிகமாக தேவைப்படும் வீழ்படிவாகிறதுக்கு.
அப்ப சரி பிழை எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். ஓகே, அடுத்தது வந்துட்டு CO2வையும் H2S-ஐயும் வேறுபடுத்தி இனம் காண்பதற்கு PbNO3 ட்வைஸ் கரைசலை பயன்படுத்தலாம். இப்போ CO2 H2S-க்குள்ள PbNO3 ட்வைஸ் நைட்ரேட்டை போட்டிங்கன்னு சொன்னா என்ன வரும்? PbS வரும். PbS வந்துட்டு கருப்பு நிறமாயிக்கும். H2S-க்குள்ள போடக்கிட்டு PbS வரும், கருப்பு நிற வீழ்படி வரும். ஆனா இதே CO2க்கு போடக்கிட்டு வீழ்படி வராது. அப்ப வீழ்படி வராதுன்னு சொன்னா அது CO2 வாங்கிக்கும். வீழ்படி கருப்பு நிற வீழ்படி வந்து அது வந்துட்டு H2S கேஸ் ஆயிக்கும். நாங்க கண்டுபிடிக்கிறோம். வேறுபடுத்துறதுக்கு நாங்க இதை சேர்வையை பயன்படுத்தி எழுதும். அடுத்தது வந்துட்டு CO2 H2S ஆகிய நீரனும் அமிலத்தன்மையான வாயுக்கள். சரிதானே? CO2வும் H2S ரெண்டுமே வந்துட்டு அமிலத்தன்மையான வாயுக்கள் தான். இப்ப அமில மலையெல்லாம் பெய்யறதுக்கு காரணம் CO2 வந்துட்டு மழை நீரை கரையிறதால தானே. அப்ப CO2 அமிலத்தன்மையான வாயு. அதே மாதிரி H2S-ம் கூட ஒரு அமிலத்தன்மையான வாயு. ஆனா இப்ப இங்க வந்துட்டு வேறுபிரித்து அடையிறதுக்கு அவங்க அமிலத்தன்மையான வாயுன்றதா ரீசன்? இது இங்க வந்துட்டு PbS சொல்லக்கூடிய சேர்வை ஒன்று உருவாகுது. ஒரு வீழ்படி ஒன்று உருவாகிறதான் ரீசன் ஆயிக்கும். ஆகவே ரெண்டும் சரிதான், ஆனா ரெண்டும் பொருத்தம் இல்லை. அப்ப 2வது ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.